A girl is standing on a railway bridge AB at point C such that the length AC is thrice the length BC. AB length இருக்கிற ஒரு ரயில்வே பிரிட்ஜ்ல சி பாயிண்ட்ல ஒரு கேர்ள் நிக்கிறாங்க. ஸோ இதுல டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஏசியோட டிஸ்டன்ஸ் பிசியோட டிஸ்டன்ஸுக்கு 3 மடங்கு. ஸோ பிசியோட லெங்க்த்தை நாம எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா ஏசியோட லெங்க்த்தை 3 டைம் ஆஃப் எக்ஸ். Then the next line, the girl observed that a train just entered the bridge from A. ஒரு ட்ரெயின் பாயிண்ட் ஏ பிரிட்ஜ் வழியா என்டர் ஆகுது. If she can run with a speed of 15 km per hour towards B, she can just escape. அதாவது இந்த சிங்கிற பாயிண்ட்ல இருந்து அந்த கேர்ள் என்ட்ரன்ஸ் பியை நோக்கி போனாங்கன்னா ஜஸ்ட் எஸ்கேப் ஆக முடியும். ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ட்ரெயினோட ஸ்பீடு. ஸோ ஸ்டார்டிங்கில் கேர்ளோட பொசிஷன் சிங்கிற பாயிண்ட் ஏ பாயிண்ட் வழியா ட்ரெயின் என்டர் ஆகுது. ஸோ அந்த என்டர் ஆகுற டைம்ல இருந்து சி பாயிண்ட்ல நிற்கிற கேர்ள் பி என்ட்ரன்ஸ் நோக்கி ஓடி போறாங்க. ஸோ அவங்க பி என்ட்ரன்ஸை ரீச் ஆன அதே டைம்ல தான் ட்ரெயினும் பிங்கிற என்ட்ரன்ஸையும் ரீச் பண்ணும். ஸோ இந்த கான்செப்ட்ல நமக்கு ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபார்முலால டைம்ங்கிறது கான்ஸ்டன்ட். அதாவது ட்ரெயின் ஏ என்ட்ரன்ஸ்ல என்டர் ஆகும் போது தான் சி பாயிண்ட்ல இருந்து கேர்ளும் பி என்ட்ரன்ஸ் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம டீயை கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். ஸோ டைம் கான்ஸ்டன்ட்னா ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். இங்க கேர்ளோட ஸ்பீடு பத்தி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ளோட ஸ்பீடு 15 km per hour. இங்க ட்ரெயினோட ஸ்பீடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை கேர்ள் அண்ட் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை ட்ரெயின் அந்த வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இங்க டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை கேர்ள்னா அது எக்ஸ். ஓகே, சி டு பிங்கிறது தான் கேர்ள் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ். அதே டைம்ல ட்ரெயின் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ டு பி, அதாவது 3x plus x. So A to B distance traveled by train is 4x. Okay. ஸோ இங்கே நமக்கு ரிலேஷன் ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸுங்கிறதால முதல்ல டிஸ்டன்ஸோட ரேஷியோ வேல்யூ எழுதிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ரேஷியோ வேல்யூ ஆஃப் கேர்ள் அண்ட் ட்ரெயின் எக்ஸ் அண்ட் 4x. ஸோ இந்த வேல்யூல காமனாக எக்ஸை கேன்சல் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் ரேஷியோ 1:4. டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் டைரக்ட் ப்ரொபோர்ஷனுங்கிறதால ஸ்பீட் ரேஷியோவும் 1:4 தான். 1 யூனிட்டோட வேல்யூ 15 km per hour. ஸோ ட்ரெயினோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 15 into 4 60 km/h. Second question. X and Y start at the same time to ride from place A to place B, which is 80 km away from A. X travels 4 km per hour slower than Y. Y reaches place B and at once turns back meeting X 16 km from place B. Y's speed in km per hour is. In the question A and B two places. So இதோட distance பார்த்தீங்கன்னா 80 km. So A பாயிண்ட்ல X and Y இருக்காங்க. இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன். Then X travels 4 km per hour slower than Y ன்னு சொல்றாங்க. அதாவது Y ஓட ஸ்பீடை நாம X km per hour எடுத்துட்டோம்னா எக்ஸோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 km கம்மியா இருக்கும். அதாவது Y கம்பேர் பண்ணும்போது எக்ஸோட ஸ்பீடு 4 km per hour கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ் அண்ட் ஒய் அட் அ டைம்ல பாயிண்ட் ஏல இருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இதுல ஒய்யோட ஸ்பீடு அதிகமா இருக்கிறதால ஒய் தான் பாயிண்ட் பியை முதல்ல ரீச் பண்ணுவாங்க. ஸோ ரீச் பண்ணிட்டு அவங்க திரும்ப வரும்போது ஒரு 16 km டிஸ்டன்ஸ் தாண்டி வரும்போது தான் எக்ஸை மீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல டைம்ங்கிறது கான்ஸ்டன்ட். டைம் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். ஸோ இங்க நமக்கு ஸ்பீடோட வேல்யூ எதுவுமே தெரியாது. பட் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை எக்ஸ் அண்ட் ஒய் தெரியும். அதாவது
எக்ஸ் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வரைக்கும். ஸோ ஸ்டார்டிங் லைன்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எக்ஸ் டிராவல் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒய் பார்த்தீங்கன்னா ஏ டு பி ரீச் ஆகிட்டு திருப்பி வரும்போது 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றாங்க. ஸோ ஒய் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 80 பிளஸ் 16, ஸோ டோட்டல் 96 கிலோமீட்டர். பட் எக்ஸ் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 64 கிலோமீட்டர். ஓகே, அதாவது 80 டோட்டல் வேல்யூல இருந்து 16 மைனஸ் பண்ணும்போது 64 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இதை நம்ம ரேஷியோல மாத்திக்கிட்டோம்னா டிஸ்டன்ஸ் ரேஷியோ டிராவல்டு பை எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸோட டிராவலிங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 64 கிலோமீட்டர் அண்ட் ஒய்யோட டிராவலிங் டிஸ்டன்ஸ் 96 கிலோமீட்டர். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸையும் ரேஷியோல மாற்றும் போது காமன் கேன்சலேஷன் 8 வச்சு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 8 டைம்ஸ் 12 டைம்ஸ் திரும்ப 4 வச்சு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2 டைம் அண்ட் 3 டைம். ஸோ டிஸ்டன்ஸ் ரேஷியோ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் 2:3. ஸோ distance ஸ்பீடோட டைரக்ட் ப்ரொபோர்ஷன் பிகாஸ் டைம் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கேயும் ஸ்பீடோட ரேஷியோ வேல்யூ 2:3 தான். பட் எக்ஸ் அண்ட் ஒய்யோட ஸ்பீடோட டிஃபரன்ஸ் நம்ம முன்னாடி கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. எக்ஸோட ஸ்பீடு ஒய்யோட ஸ்பீடை விட 4 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் லெஸரா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்க எக்ஸோட ஸ்பீடு ஒய்யோட ஸ்பீடை விட 4 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் கம்மியா இருக்கணும். ஸோ இங்க 3 அண்ட் 2ஓட டிஃபரன்ஸ் தான் அந்த 4 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ 2 அண்ட் 3ஓட டிஃபரன்ஸ் 1 யூனிட். ஸோ 1 யூனிட்டோட வேல்யூ தான் அந்த 4 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இங்க கொஸ்டின்ல அவங்க ஒய் ஸ்பீடு எவ்வளவுங்கிறது கேட்குறாங்க. ஸோ ஒய்யோட ஸ்பீடுங்கிறது இந்த 3 யூனிட். ஸோ 3 யூனிட்டோட வேல்யூ ஸோ 12 கிலோமீட்டர் பர் ஹவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Two buses A and B started simultaneously P and Q towards cities Q and P respectively. The distance between the cities P and Q is 350 km. If the ratio of the speed of A and B is 3:4, at what distance from city Q the buses meet? See, இதில் ரெண்டு சிட்டிஸ் இருக்கு, அதாவது பி அண்ட் கியூ. ஸோ இந்த சிட்டிஸோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 350 கிலோமீட்டர். சிட்டி பில இருந்து பஸ் ஏ டிராவல் பண்ணுது, சிட்டி கியூல இருந்து பஸ் பி டிராவல் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டு பஸ்ஸஸும் அட் அ டைம்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆப்போசிட் சிட்டிஸுக்கு போகுது. ஓகே, இதுல பஸ் ஏ அண்ட் பஸ் பியோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ரேஷியோ, ஸோ கொஸ்டின்ல பஸ் ஏ அண்ட் பியோட ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் ரேஷியோ ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 3:4. ஸோ 3:4 ஸ்பீட் ரேஷியோ. ஸோ டிஸ்டன்ஸ் டைம் கான்ஸ்டன்ட்ங்கிறதால ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டிஸ்டன்ஸ். ஸோ 3:4 யூனிட். இங்க டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை ஏங்கிறது 3 யூனிட் வேல்யூ, டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை பி பஸ் 4 யூனிட் வேல்யூ. ஸோ ஏ டிராவல் பண்ண டிஸ்டன்ஸையும் பி டிராவல் பண்ண டிஸ்டன்ஸையும் ரெண்டையும் டோட்டல் ஆட் பண்ணும்போது நமக்கு சிட்டி பி அண்ட் கியூ இன் பிட்வீன்ல இருக்கிற டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதாவது 3 + 4 டோட்டல் வேல்யூ 7 யூனிட். ஓகே, இது ரேஷியோ வேல்யூஸ். ஸோ இந்த 7 யூனிட்டோட வேல்யூ தான் 350 கிலோமீட்டர் ரியல் வேல்யூ. ஸோ 7 யூனிட்டோட வேல்யூ 350னா இங்க கொஸ்டின்ல சிட்டி கியூல இருந்து மீட்டிங் பாயிண்ட் வரைக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சிட்டி கியூல இருந்து டிராவல் பண்ணி வர்ற பஸ் பார்த்தீங்கன்னா அது பி தான். ஸோ பி டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் யூனிட் வேல்யூ எவ்வளோங்கிறது கண்டுபிடிச்சா போதும். ஸோ பி டிராவல் பண்ணது 4 யூனிட். ஸோ 4 யூனிட்டோட வேல்யூ கேல்குலேட் பண்ணா போதும். ஸோ 7 350க்கு 50 டைம்ஸ் கேன்சல் ஆகும். 50 × 4 200 கிலோமீட்டர். அதாவது சிட்டி கியூல இருந்து மீட்டிங் பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 200 கிலோமீட்டர். Next question. A man started his journey 40 minutes later than usual time due to family fight, but due to urgent work he increased his speed to 160% of his usual speed, so he reached 35 minutes earlier at his destination. What is the usual time taken by him for the journey? See, இந்த கொஸ்டினை சின்ன ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபேமிலி மேன் நார்மலா ஆஃபீஸுக்கு கிளம்புற டைமை நம்ம 8 AM எடுத்துக்கலாம். பட் அந்த ஃபைட் நடக்கிற டே மட்டும் அவங்க 40 மினிட்ஸ் லேட்டா கிளம்புறாங்க. ஸோ ஃபைட்டிங் டே
8 ஏஎம்க்கு பதிலா 8:40, அதாவது 40 மினிட்ஸ் லேட்னா ஒரு 40 மினிட் 8 கூட எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். நெக்ஸ்ட், யூசுவல் டைம்ல சப்போஸ் அவங்க கிளம்புறதா இருந்தா ஆஃபீஸ் ரீச் ஆகுற டைமை நாம 10 ஏஎம்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இது ரியல் வேல்யூஸ் கிடையாது. யூஷுவல் டே அவங்க கிளம்புற டைம் 8 ஏஎம், ஆஃபீஸுக்கு ரீச் ஆகுற டைமை 10 ஏஎம்னு எடுத்துக்கலாம். பட் அந்த ஃபைட்டிங் டே மட்டும், அந்த பர்டிகுலர் டே மட்டும் 8:40 ஏஎம்க்கு கிளம்புறாங்க. அப்படி பார்க்கும்போது டிராவலிங் டைம் 2 ஹவர்ஸா இருக்கிறதால அவங்க அதே ஸ்பீட்ல போனாங்கன்னா அதே 2 ஹவர்ஸ் டைம் தான் ஆகும். ஸோ ஆஃபீஸ் ரீச் ஆகுற டைம் பார்த்தீங்கன்னா 10:40 ஏஎம் ஆகும். ஏன்னா வீட்ல இருந்து கிளம்பும்போது 40 மினிட்ஸ் லேட்டா கிளம்புறாங்க. பட் அர்ஜென்ட் ஒர்க்குங்கிறதால அவங்க யூசுவல் ஸ்பீடை விட ஒரு 160% ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்றதால யூசுவலா 10 ஏஎம்க்கு போகிற டைமை விட 35 மினிட் ஏர்லியரா போறாங்க. அதாவது சேம் ஃபைட்டிங் டே தான் அவங்க கிளம்புறாங்க. ஆனா ஸ்பீடு 160% இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது யூசுவலா அவங்க 10 ஏஎம் ஆஃபீஸ் ரீச் ஆகுறாங்கன்னா இங்க ஒரு 35 மினிட்ஸ் ஏர்லியரா போறாங்க. ஸோ 10 ஏஎம்ல இருந்து ஒரு 35 மினிட்ஸ் ஏர்லியரா போகணும்னா அவங்க 9:25 ஏஎம் ரீச் ஆகணும். தென் கொஸ்டின், வாட் இஸ் த யூஷுவல் டைம் டேக்கன் பை ஹிம் ஃபார் த ஜர்னி? ஸோ யூஷுவலா அவங்க வீட்ல இருந்து ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு எடுத்துக்கிற எக்ஸாக்டா இந்த டைம் ஆஃபீஸுக்கு ரீச் ஆகுங்கிறத பத்தி சொல்லல, டிராவலிங் டைம் பத்தி கேட்கறாங்க. ஸோ கொஸ்டினை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எதை கேட்கறாங்களோ அதோட ஆன்சர் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க கேட்கறது டிராவலிங் டைம். ஓகே, பட் இங்க நம்ம பார்த்திருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வேல்யூஸ் தான். ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த 3 வேரியபிள்ஸ்ல எது கான்ஸ்டன்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா அவங்க யூஷுவல் டைமும் சரி, அந்த ஃபைட் நடந்த டைம்லயும் சரி, இந்த 2 டேஸ்லயும் அவங்க டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் ஹோம் டு ஆஃபீஸ். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் டேக்கன். ஸ்பீட் ரேஷியோவை எப்படி எடுத்துக்கலாம்னா, நார்மலா போகிற ஸ்பீடை விட 160% இன்க்ரீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ நான் நார்மல் ஸ்பீடை 100ன்னு எடுத்துக்கிறேன். 100 கூட 160% மல்டிபிள் பண்ணீங்கன்னா 160. ஸோ இந்த 160 தான் நாம இன்க்ரீஸ் ஸ்பீடுன்னு எடுத்துக்கலாம். ஸோ யூஷுவல் ஸ்பீடை 100 கிலோமீட்டர் பர் ஹவர் யூனிட்டும், இன்க்ரீஸ் ஸ்பீடை 160 யூனிட்னு எடுத்துக்கலாம். தென் இந்த 100ஐயும் 160ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா 5:8ன்னு கிடைக்கும். ஸோ ஸ்பீட் ரேஷியோ இஸ் 5:8. ஸோ இதோட இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் டைம் ரேஷியோவா இருக்கும். ஸோ டைம் ரேஷியோ இஸ் 8:5. இங்க 8 யூனிட்ங்கிறது அந்த பர்டிகுலர் டே மட்டும் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு எடுத்துக்கிற டைம். அதே மாதிரி 5 யூனிட்ங்கிறது அந்த பர்டிகுலர் டே அவங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது எடுத்துக்கிற டைம் பீரியட். இங்க கொஞ்சம் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருந்தோம். நார்மலா அவங்க ஆஃபீஸ் போகிற டைம் பாத்தீங்கன்னா 10 ஏஎம் ரீச் பண்றதா நினைச்சுக்கலாம். பட் அந்த பர்டிகுலர் டே மட்டும் அவங்க யூஷுவல் ஸ்பீட்ல போனாங்கன்னா அவங்க 40 மினிட்ஸ் லேட்டா போயிருப்பாங்க. 10 ஏஎம்க்கு பதிலா 10:40 ஏஎம் ரீச் ஆயிருப்பாங்க. பட் அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுறதால தான் அவங்களால 9:25 ஏஎம்க்கு போக முடிஞ்சது. அதாவது இங்க டைமோட ரேஷியோ வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த 8 யூனிட்ங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, ஃபைட்டிங் நடந்த டேல சப்போஸ் அவங்க ஆஃபீஸ் யூஷுவல் ஸ்பீட்ல போனாங்கன்னா 10:40 ஏஎம்க்கு தான் ஆஃபீஸை ரீச் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதால அவங்களோட டைமும் கம்மியாகும். ஸோ அப்படி கம்மியாகும் போது ஆஃபீஸ் ரீச் ஆகுறாங்கன்னா அவங்க 9:25 ஏஎம்க்கு ரீச் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த டைமோட யூனிட் வேல்யூஸ் இதோட டிஃபரன்ஸா பார்த்தீங்கன்னா 3 யூனிட். ஸோ இந்த 3 யூனிட்ங்கிறது தான் அந்த டைமோட, அதாவது ரியல் டைமோட டிஃபரன்ஸா இருக்க போகுது. ஸோ 10:40க்கும் 9:25க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 75 மினிட். ஸோ இந்த 3 யூனிட்டோட வேல்யூவை நாம 75 மினிட்னு எடுத்துக்கலாம். ஸோ 3 யூனிட்டோட வேல்யூ 75னா கொஸ்டின்ல வாட் இஸ் த யூஷுவல் டைம் டேக்கன் பை ஹிம் ஃபார் த ஜேர்னி, அதாவது யூஷுவலா அவங்க போகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்காங்கிறத கேட்குறாங்க.
ஸோ 8 யூனிட் தான் நமக்கு இங்க யூஷுவல் டைம். ஸோ 3 75க்கு கேன்சல் பண்ணும்போது 25 25 into 8 equal to 200 மினிட். 200 மினிட் டைம் எடுத்துப்பாங்க. அதாவது டிராவலிங் டைம். ஹவுஸ் டு ஆஃபீஸுக்கு ரீச் பண்றதுக்கு, டிராவல் பண்றதுக்கு அவங்க எடுத்துக்கிற டைம் பீரியட் தான் இந்த 200 மினிட்ங்கிறது. ஸோ 200 மினிட்டை நம்ம ஹவர்ஸ்ல மாத்துறதுக்கு 200 60ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 0 கேன்சல். 20ல 6 பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் 18. ஸோ பேலன்ஸ் 2. ஸோ 2/6ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 2 6 நம்ம கேன்சல் பண்ணும்போது 1/3ன்னு கிடைக்கும். ஸோ 3 ஹவர்ஸ் அண்ட் 1/3 மினிட். ஸோ இந்த 1/3 நாம 60ஆல மல்டிபிள் பண்ணும்போது அது நார்மல் மினிட் வேல்யூஸுக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ 360க்கு 20 டைம். ஸோ 3 ஹவர்ஸ் அண்ட் 20 minute is the answer. Next question. If a man increases his speed by 25%, he can save 30 minutes of journey time. Instead, he increases his speed by 50%. How much journey time he can save? இந்த கொஸ்டின்ல ஒரு மேன் அவங்களோட நார்மல் ஸ்பீட்ல இருந்து 25% இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்களால 30 மினிட்ஸ் சேவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டின்ல டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டாக இருந்துச்சுன்னா ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் டேக்கன். ஸோ இங்கே நார்மல் ஸ்பீட்லேருந்து 25% இன்க்ரீஸ் பண்ணுறத நம்ம ரேஷியோவில் எழுதும்போது ஸ்பீட் ரேஷியோ 25% இன்க்ரீஸ் ஆகுறத நம்ம 125/100ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ 100ங்கிறது யூஷுவல் ஸ்பீடு, 125ங்கிறது இன்க்ரீஸ்டு ஸ்பீடு. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம ரேஷியோவில் எழுதும்போது யூஷுவல் ஸ்பீடு, இன்க்ரீஸ் ஸ்பீடு. ஸோ யூஷுவல் 100 யூனிட், இன்க்ரீஸ் ஸ்பீடு 125. ஸோ இதை ரேஷியோ கேன்சல் பண்ணிங்கன்னா 4:5 கிடைக்கும். ஸோ அதை இன்வெர்ஸ் பண்ணும்போது டைமோட ரேஷியோவாக கிடைக்கும். ஸோ அதை 5:4ன்னு எடுத்துக்கலாம். இதில் 5 யூனிட்டுங்கிறது யூஷுவல் டைம். ஸோ நார்மல் ஸ்பீடில் அவங்க ட்ராவல் பண்ணும்போது எடுத்துக்கிற டைம். ஸோ 4 யூனிட்டுங்கிறது அவங்க ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டைமில் அந்த ஜேர்னியை முடிக்கிறாங்கங்கிறது தான் இந்த 4 யூனிட்டு. ஸோ இங்கே 30 மினிட்ஸ் சேவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ 30 மினிட்ஸ் சேவுங்கிறது இந்த டைம் டிஃப்ரென்ஸ், யூஷுவல் டைமுக்கும் இன்க்ரீஸ் ஸ்பீடு ட்ராவல் பண்ணும்போது உள்ள டைமுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ 5 யூனிட்டுக்கும் 4 யூனிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1 யூனிட். ஸோ அந்த 1 யூனிட்டோட வேல்யூ தான் 30 மினிட். ஸோ இந்த வேல்யூவை வச்சு நம்ம யூஷுவலாக அவங்க எவ்வளோ டைம் எடுத்துக்காங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ 1 யூனிட்டோட வேல்யூ 30 மினிட்னா 5 யூனிட் தான் நமக்கு யூஷுவல் டைம். ஸோ 5 யூனிட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது 150 மினிட்னு கிடைக்கும். அதாவது யூஷுவலாக அவங்க 150 மினிட் டைம் ஜேர்னி எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் லைன், இன்ஸ்டெட் ஹி இன்க்ரீசஸ் ஸ்பீட் பை 50%, ஹவு மச் ஜேர்னி டைம் ஹி கேன் சேவ். அதாவது 25%க்கு பதிலாக ஒருவேளை 50% ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அவங்களால எவ்வளோ டைம் சேவ் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேயும் நமக்கு டிஸ்டன்ஸுங்கிறது சேம். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் சேம்ங்கிறதால ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஸோ யூஷுவல் ஸ்பீடு அண்ட் இன்க்ரீஸ் ஸ்பீடு. இந்த இடத்துல நமக்கு இன்க்ரீஸ் ஸ்பீடுங்கிறது 50%. ஸோ 50% நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது 150/100ன்னு கிடைக்கும். ஸோ ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணும்போது 3/2ன்னு கிடைக்கும். ஸோ இதில் 2 யூனிட்டுங்கிறது யூஷுவல் ஸ்பீடு, 3 யூனிட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஸ்பீடு. ஸோ இதோட இன்வெர்ஸ் வேல்யூ தான் டைம் ரேஷியோ 3:2. இதில் 3 யூனிட்டோட வேல்யூங்கிறது யூஷுவல் டைம் தானே. இந்த யூஷுவல் டைமை நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 150 மினிட். ஸோ இந்த 150 மினிட் தான் இந்த 3 யூனிட்டோட வேல்யூ. அப்படின்னா 50% ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்போது எவ்வளோ டைமில் போகாங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ 3 யூனிட்டோட வேல்யூ 150 மினிட். அப்படின்னா 2 யூனிட்டோட வேல்யூ என்னது? ஸோ 150க்கு 50 டைம் கேன்சல் ஆகும். ஸோ 50 × 2 100 மினிட். ஸோ நார்மல் ஸ்பீடில் போகும்போது 150 மினிட் டைம் எடுத்துக்கிறாங்க. ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும்போது 100 மினிட் டைம் எடுத்துக்காங்க. 50 மினிட் சேவ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 50 மினிட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A father and his son start at a point A with speeds of 12 km/h and 18 km/h respectively and reach another point B. If his son starts 60 minutes after his father started from A and reaches B 60 minutes before his father, then what is the distance between A and B? So the question la, a father and his son
ஒரு ஜேர்னிக்கு போகிறாங்க ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி. இதில் ஃபாதரோட ஸ்பீடு 12 கிலோமீட்டர் பர் ஹவர் அண்டு சன்னோட ஸ்பீடு 18 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இதில் கண்டிஷன் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறது ஃபாதர். ஸோ ஸ்டார்டிங் பொசிஷனில் ஃபாதர் அண்ட் சன் இருக்காங்க. பட் ஃபாதர் முதல்ல ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 60 மினிட் தாண்டினதுக்கப்புறம் சன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 60 மினிட் டைமில் ஃபாதர் ஒரு செர்டைன் டிஸ்டன்ஸ் போயிருப்பாங்க இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும்னா 12 கிலோமீட்டர். இது எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா, ஃபாதரோட ஸ்பீடு 12 கிலோமீட்டர் பர் ஹவர் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடோட டெஃபினிஷன்னாலே என்னதுதான், 1 ஹவருக்கு ஒருத்தரால் எவ்வளவு டிஸ்டன்ஸ் போக முடியுமோ அதுதான் அவங்களோட ஸ்பீடு. ஸோ இங்கேயும் ஃபாதர் முதல்ல 60 மினிட் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ 60 மினிட்டுங்கிறது 1 ஹவர். ஸோ 1 ஹவரால் அவங்களால 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் போக முடியும். ஸோ இப்போது ஃபாதர் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாண்டி வந்துட்டாங்க. ஸோ இப்போது சன் அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும். தென் சன் அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல அட் அ டைமில் ஃபாதர் அண்ட் சன் 2 பேருமே ட்ராவலிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனை பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெயின் ஃபார்முலாவில் பார்க்கும்போது 2 ட்ரெயின்ஸ் சேம் டைரக்ஷனில் போகும்போது உள்ள ரிலேட்டிவ் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அதாவது S1 மைனஸ் S2 ஈக்குவல் டு L1 ப்ளஸ் L2. ஸோ இந்த L1 அண்ட் L2ங்கிறது ட்ரெயினோட லெங்க்த்து. ஆனால் இந்த இடத்துல நமக்கு ட்ரெயினோட லெங்க் எதுவும் தேவைப்படாது. ஸோ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஃபார்முலாவில் போட வேண்டியிருக்கும். ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது 12 கிலோமீட்டர். ஏன்னா ஃபாதரை சன் சேஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் 12 கிலோமீட்டர் இருந்ததால் 12 கிலோமீட்டர் போட்டிருக்கேன். டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ இங்கே டைமுங்கிறது 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை சன் கவர் அப் பண்ணி எடுக்கிறது தான் அந்த டைம். ஸோ இங்கே வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது S1 மைனஸ் S2னா S1ங்கிறது சன்னோட ஸ்பீடு 18 மைனஸ் S2ங்கிறது ஃபாதரோட ஸ்பீடு 12 ஈக்குவல் டு 2 பேருக்கும் இடையுள்ள டிஸ்டன்ஸ் 12 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ இந்த 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் சன் சேஸ் பண்ணி போகிறாங்க. ஸோ அதை சேஸ் பண்ணி போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? ஸோ டீயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்னு கிடைக்கும். ஸோ இதோட மீனிங், இந்த 2 ஹவர்ஸ் டைம் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஃபாதரை சன் மீட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன்னுங்கிறது ஸ்டார்டிங் 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்துடும். பட் இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு இப்போதைக்கு தெரியாது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும். இந்த சிச்சுவேஷனில் ஃபாதர் அண்ட் சன் இவங்க 2 பேருமே ட்ராவலிங்கில் இருக்காங்க. ஸோ 2 பேரும் ட்ராவலிங்கில் இருக்காங்கன்னா டைமுங்கிறது கான்ஸ்டன்ட். ஏன்னா சேம் டைமில் 2 பேரும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டைம் நம்ம கான்ஸ்டன்ட் எடுத்தோம்னா ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். ஸோ இதில் ஸ்பீட் ரேஷியோ ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் 12:18 கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 2:3 கிடைக்கும். ஸோ இதுதான் ஸ்பீடோட ரேஷியோ வேல்யூ. நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸோட ரேஷியோ வேல்யூ பார்த்தீங்கன்னா சேம் 2:3 தான். ஏன்னா ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே 2 யூனிட்டுங்கிறது ஃபாதர் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ், 3 யூனிட்டுங்கிறது சன் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல அன்னோன் வேல்யூ டிங்கிறது ஃபாதர் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 2 யூனிட், சன் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 யூனிட். அதாவது இந்த வேல்யூ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எஃப் அண்ட் எஸ் மீட் பண்ற வரைக்கும் உள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் சன் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ். ஃபாதரோட டிராவலிங் டிஸ்டன்ஸ் 2 யூனிட். இப்போ இந்த ரிமைனிங் இருக்கிற இந்த வேல்யூ 1 யூனிட்டா இருக்கு. ஓகே, ஸோ 1 யூனிட்டோட வேல்யூ நமக்கு 12 கிலோமீட்டர்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல இருந்து 1 யூனிட்டோட வேல்யூ 12 கிலோமீட்டர் மீன்ஸ் 3 யூனிட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 36 கிலோமீட்டர். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஃபாதர் அண்ட் சன் மீட் பண்ற இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் உள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 36 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ், மீட்டிங் பாயிண்ட்ல இருந்து ஃபைனல் பாயிண்ட் பி ரீச் ஆகுற வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 2 டோட்டல் வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது மீட்டிங் பாயிண்ட்ல இருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ மீட்டிங் பாயிண்ட்ல இப்போதைக்கு ஃபாதர் அண்ட் சன் 2 பேர் இருக்காங்க. கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன், இஃப் ஹிஸ் சன் ஸ்டார்ட்ஸ் 60 minutes ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் ஸ்டார்டட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் ரீச்சஸ் 60 minutes பிஃபோர் ஹிஸ் ஃபாதர். ஸோ இதோட மீனிங்
பாயிண்ட் பியை முதல்ல ரீச் பண்றது சன். ஓகே, ஸோ இந்த பாயிண்டை ரீச் பண்ணும்போது ஃபாதரை விட 60 மினிட் முன்னாடியே வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இதோட மீனிங் என்னன்னா ஃபாதர் இன்னும் 60 மினிட் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இனி கண்டுபிடிக்க வேண்டியது ஃபாதர் அண்ட் சன்னோட மீட்டிங் பாயிண்ட்ல இருந்து சன் பாயிண்ட் பி ரீச் ஆகும்போது ஃபாதர் எந்த பாயிண்ட்ல இருக்காங்களோ அந்த பாயிண்ட்டுக்கும் மீட்டிங் பாயிண்ட்டுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். மீட்டிங் பாயிண்ட்ல இருந்து சன் ஃபைனல் பாயிண்ட் பி ரீச் ஆகுற வரைக்கும் ஃபாதர் அண்ட் சன் இவங்க ரெண்டு பேருமே சேம் டைம்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துலயும் நமக்கு டைம் கான்ஸ்டன்ட் தான். ஸோ டைம் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். ஸோ சேம் ப்ரொசீஜர், ஸ்பீட் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் இஸ் 2:3 ரேஷியோ வேல்யூ. ஸோ டிஸ்டன்ஸோட ரேஷியோ வேல்யூவும் சேம் தான், 2:3. இப்போ இந்த 3 யூனிட்டுங்கிறது மீட்டிங் பாயிண்ட்ல இருந்து சன் ஃபைனல் பாயிண்ட் ரீச் ஆகுற வரைக்கும் உள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகே, ஆனா ஃபாதரோட டிஸ்டன்ஸ் யூனிட் 2 யூனிட்டுங்கிறது இந்த அன்னோன் வேல்யூ. ஓகே, ஸோ இவங்க இந்த 2 யூனிட் வேல்யூ தான் டிராவல் பண்ணியிருக்காங்க, பட் சன் டோட்டல் டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல சன்னோட டோட்டல் டிராவலிங் டிஸ்டன்ஸுங்கிறது 3 யூனிட். ஸோ அதில் ஃபாதரோட டிஸ்டன்ஸ் டிராவலிங் 2 யூனிட்டை மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைனிங் 1 யூனிட் வேல்யூ தான் 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்கிறது. ஸோ இதுலேயும் அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1 யூனிட்டோட வேல்யூ 12 கிலோமீட்டர் அப்படின்னா 2 யூனிட்டோட வேல்யூ கேல்குலேட் பண்ணும்போது மீட்டிங் பாயிண்ட்டுக்கும் ஃபாதரோட கரண்ட் பொசிஷனுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் 24 கிலோமீட்டர்ஸ்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எல்லா டிஸ்டன்ஸையும் டோட்டலாக ஆட் பண்ணும்போது ஏ அண்ட் பியோட இன்பிட்வீன் கேப்ல இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறது கிடைக்கும். இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். அப்புறம் மீட்டிங் பாயிண்ட்ல இருந்து பாயிண்ட் பி ரீச் ஆகுற வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 24 + 12 கிலோமீட்டர். ஸோ டோட்டலாக இங்கேயும் 36 கிலோமீட்டர் தான். ஸோ 36 + 36 டோட்டல் டிஸ்டன்ஸ் 72 கிலோமீட்டர். Next question. A runs twice as fast as B and B runs thrice as fast as C. The distance covered by C is 72 minutes. Will be covered by A in. First line, A runs twice as fast as B means the ratio la மாத்திக்கலாம். A and B ratio போட்டுக்கோங்க. Suppose B யோட speed 1 unit னா A யோட speed twice, 2 times, so 2/1 வரும். Then B runs thrice as fast as C ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ B and C ரேஷியோ வேல்யூ போட்டிங்கன்னா சிக்கு 1 யூனிட்னா பிக்கு 3 மடங்கு, ஸோ 3 யூனிட். இப்போ இந்த ரெண்டு ரேஷியோ வேல்யூவையும் ஒரே ரேஷியோ வேல்யூவாக மாற்றணும். அதுக்கு இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற பியோட யூனிட் வேல்யூ வச்சு தான் நம்மளால் ஈக்குவேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா பியோட யூனிட் வேல்யூ 1 யூனிட், ஆனால் செகண்ட் ரேஷியோவில் பியோட யூனிட் வேல்யூ 3. ஸோ இதை எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரேஷியோவை நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணும்போது பியோட யூனிட் வேல்யூ 3ஆ மாறிடும். ஸோ A is to B is to C ஒரே ரேஷியோ வேல்யூ எழுதும் போது 2 × 3 6, பியோட வேல்யூ 3, தென் சியோட வேல்யூ 1. ஸோ ஏபிசி ஸ்பீட் ரேஷியோ இஸ் 6:3:1. Next line, the distance covered by C in 72 minutes will be covered by A in. ஸோ இதோட மீனிங் சி 72 மினிட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறாங்களோ இதே டிஸ்டன்ஸை தான் ஏயும் ட்ராவல் பண்ணணும். அப்படி ட்ராவல் பண்ணும்போது ஏயால் எவ்வளோ டைமில் அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியும். ஸோ இந்த கான்செப்டை பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, ஏன்னா சி ட்ராவல் பண்ண அதே டிஸ்டன்ஸ் தான் ஏயும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் டேக்கன். ஸோ இதில் ஸ்பீட் ரேஷியோ ஆஃப் ஏ அண்ட் சி மட்டும் எடுத்தால் போதும். ஓகே, ஸோ ஏ அண்ட் சியோட ஸ்பீட் ரேஷியோ இஸ் 6:1. ஸோ இதை இன்வெர்ஸ் பண்ணிங்கன்னா டைம் ரேஷியோ கிடைக்கும். ஸோ 6:1 திருப்பி போடும்போது 1:6. இதில் இந்த 6 யூனிட்டுங்கிறது சியோட டைம் டேக்கன் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த 6 யூனிட்டோட வேல்யூ தானே அந்த 72 மினிட், ஏன்னா அவங்க 72 மினிட் டைம் எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ 6ஓட வேல்யூ 72னா 1 யூனிட்டோட வேல்யூ கேல்குலேட் பண்ணும்போது 12 மினிட்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 12 மினிட். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
Starting from his house, one day a student walks at a speed of 2.5 km per hour and reaches his school 18 minutes late. Next day, at the same time, he increases the speed by 1 km per hour and reaches the school 6 minutes late. How far is the school from his house? ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் அவங்களோட வாக்கிங் ஸ்பீடு 2.5 கிலோமீட்டர் பர் ஹவர். இந்த ஸ்பீடில் போகும்போது அவங்களால 18 மினிட் லேட்டாக தான் போக முடியும். நெக்ஸ்ட் டே அட் த சேம் டைம் ஹி இன்க்ரீசஸ் த ஸ்பீடு பை 1 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ அடுத்த நாள் அவங்களோட ஸ்பீடை ஏற்கனவே இருந்த ஸ்பீட்ல இருந்து 1 கிலோமீட்டர் அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ 3.5 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு இருக்கும். ஸோ இந்த ஸ்பீடில் போகும்போதும் 6 மினிட் லேட்டாக தான் போக முடியுது. ஸோ ஹவு ஃபார் இஸ் த ஸ்கூல் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ்? ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, ஏன்னா வீட்டில் இருந்து ஸ்கூலுங்கிறது 2 நாளும் ஒரே டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் கான்ஸ்டாக இருக்கிறதால ஸ்பீட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஸோ ஸ்பீட் ரேஷியோ 2.5 and 3.5. ஸோ இந்த ரேஷியோவில் மாற்றும்போது ஸ்பீட் ரேஷியோ பிகம்ஸ் 5:7 கிடைக்கும். தென் டைம் ரேஷியோ 7:5. சி இந்த 7 யூனிட்டுங்கிறது 18 மினிட் லேட்டாக போகிற டைம். தென் இந்த 5 யூனிட்டுங்கிறது 6 மினிட் லேட்டாக போகிற டைம். ஸோ இந்த 18 மினிட் லேட்டுக்கும் 6 மினிட் லேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 12 மினிட். ஸோ யூனிட்டோட டிஃப்ரென்ஸ் 2 யூனிட்டோட வேல்யூ தான் அந்த 12 மினிட்டுங்கிறது. ஸோ 2 யூனிட்டோட வேல்யூ 12 மினிட்னா 7 யூனிட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 42 மினிட். ஸ்கூல் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுங்கிறது தான் இந்த 42 மினிட். ஸோ ஃபார்முலா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அன்னோன் டிவைட் பை டைம் டேக்கன் 42 மினிட். பட் இதை ஹவர்ஸில் மாற்றுறதுக்காக 60ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 2.5, அதை 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 25/10. ஓகே, அந்த பாயிண்ட் மாற்றுறதுக்காக 10ஆல் மேலே கீழே மல்டிபிள் பண்ணியிருக்கேன். இன்டூ 42 டிவைட் பை 60. ஆன்சர் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 1.75 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ABCD is a square track. PQRS is another square track such that PQRS are the midpoints of AB, BC, CD and DA. Respectively, two friends Taran and Taran are standing at P. Taran runs on the track ABCD and Taran runs along the track PQRS. The ratio of their speed is 2:3. Find the ratio of the time taken by them on complete of one round. ஸோ இந்த கொஸ்டினில் ஏபிசிடி ஒரு ஸ்கொயர் ட்ராக்கு. பிக்யூஆர்எஸில் ஃபஸ்ட்டு பிங்கிறது ஏ அண்ட் பியோட மிட் பாயிண்டில் இருக்கணும். அதே மாதிரி கியூங்கிறது பி அண்ட் சியோட மிட் பாயிண்டில் இருக்கணும். தென் ஆருங்கிறது டி அண்ட் சியோட மிட் பாயிண்ட். தென் எஸ் ஏ அண்ட் டியோட மிட் பாயிண்ட்டு. ஸோ இதை கனெக்ட் பண்ணும்போது பிக்யூஆர்எஸ்ங்கிற இன்னொரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும். ஸோ நான் இந்த பிக்யூஆர்எஸ் ஸ்கொயரை தனியாக ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஸோ பிக்யூஆர்எஸ் ஸ்கொயரோட டாப் அண்ட் பாட்டம் கார்னரை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஏபிசிடி ஸ்கொயரோட சைடு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ஏபிசிடியோட சைடை நாம் அன்னோன் வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏபியோட லெங்க்த்து இல்லைனா பிசி இல்லைனா சிடி இல்லைனா டிஏ. ஸோ இதோட லெங்க் நாம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ இந்த எக்ஸுங்கிறது பி அண்ட் ஆர். ஸோ இதோட லெங்க்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டயக்ராமில் பி அண்ட் ஆர் கனெக்ட் பண்ணுறது பி அண்ட் சியோட லெங்க்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். இல்லைனா ஏ அண்ட் டியோட லெங்க்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். பி அண்ட் ஆரோட டிஸ்டன்ஸ் எக்ஸு. ஸோ அதே நேரத்தில் பி அண்ட் கியூவோட டிஸ்டன்ஸை நாம் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, இது தப்பு. இது ஏன் தப்புன்னா, நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்கொயரோட சைடை நாம் ஸ்மால் லெட்டர் ஏ எடுத்தோம்னா அதோட 4 சைடுமே ஸ்மால் லெட்டர் ஏ தான் இருக்கும். ஆனால் அதோட டயகனல் எடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ A√2 இருக்கும். ஸோ இந்த பிக்யூவோட லெங்க் தான் செகண்ட் ஸ்கொயரோட சைடு. ஓகே, ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயரோட டயகனல் ஃபார்முலா D ஈக்குவல் டு
ஏ ரூட் 2ன்னு எடுத்துக்கலாம். இந்த டி ஈக்குவல் டு ஏ ரூட்டுங்கிறது பி அண்ட் ஆர் ஓட லெங்த். ஓகே, ஸோ இது நம்ம ஸ்கொயர்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டயகனல் பார்த்தீங்கன்னா பிஆர் இல்லைன்னா எஸ்கியூ. ஓகே, இது ரெண்டுமே டயகனல் தான். ஓகே, ஸோ இந்த டயகனல் வேல்யூ நமக்கு எக்ஸ்னு தெரியும். ஓகே, பிஆரோட லெங்த் எக்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது, அதாவது ஸ்மால் லெட்டர் ஏ இஸ் சைட் ஆஃப் த ஸ்கொயர் பிக்யூ. ஸோ இதில் நமக்கு தேவையானது இந்த சைடோட லெங்த் தான். ஸோ ஏ ஈக்குவல் டு ரூட் 2 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா டினாமினேட்ல வந்துடும். ஸோ எக்ஸ் பை ரூட் 2ன்னு கிடைக்கும். அதாவது இந்த செகண்ட் ஸ்கொயரோட சைடு லெங்த் எக்ஸ் பை ரூட் 2. ஸ்பீட் ரேஷியோ ஆஃப் கரண் அண்ட் தருண் இஸ் 2/3. ஸோ இதோட காமன் மல்டிபிள் போட்டுக்கலாம், 2y அண்ட் 3yன்னு போட்டுக்கலாம். ஸோ கரண் 1 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்க டிராவல் பண்ற டிஸ்டன்ஸுங்கிறது ஏ பி சி டி ஸ்கொயரோட டோட்டல் சைடு ஆஃப் த ஸ்கொயர். ஓகே, அதாவது ஏல இருந்து பி, பில இருந்து சி, சில இருந்து டி, தென் டி டு ஏ. ஸோ டோட்டலா ஸோ 4 சைடுங்கிறதால 4xன்னு எடுத்துக்கலாம். தென் கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த டைம் டேக்கன் பை தம் டு கம்ப்ளீட் 1 ரவுண்ட். ஸோ டைம் டேக்கன் பை கம்ப்ளீட் 1 ரவுண்ட் பை கரண்ட். ஸோ அதை TKன்னு எடுத்துக்கலாம். ஸோ டைம் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் 4x. ஓகே, அவங்க டோட்டலாக 4x டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க, divided by speed. Speed is 2y. Then time taken by Arun to complete 1 round. Distance 4x by root 2. The whole divided by 3y. So இப்போ இந்த ரெண்டு வேல்யூக்கும் ரேஷியோஸ் எடுத்தீங்கன்னா time taken by Karun divided by time taken by Tarun equal to 4x divided by 2y into, so next ரேஷியோவை இன்வர்ஸ்ல போடலாம், 3y divided by 4x. ஸோ இந்த ரூட் 2 மேலே போயிடும். தென் காமனாக 4x கேன்சல் பண்ணிக்கலாம், y அண்ட் y கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் 3 ரூட் 2 நியூமரிக்கல் வேல்யூ, டினாமினேட்டில் 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ரூட் 2வை கேன்சல் பண்ணுறதுக்காக நான் டினாமினேட்டில் இருக்கிற 2வை ரூட் 2 இன்டூ ரூட் 2ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது 3 ரூட் 2 டிவைடட் பை root 2 into root 2. ஸோ இதில் காமனாக ஒரு root 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் 3 is to root 2. ஸோ எதுக்காக இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, ஆப்ஷனில் நமக்கு 3/√2 ஆன்சர் தான் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A takes 2 hours more than B to cover a distance of 40 km. If A doubles his speed, he takes 1.5 hours more than B to cover 80 km. To cover a distance of 120 km, how much time will B takes traveling at his same speed? ஸோ ஸ்டார்டிங்கில் 40 km டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஏக்கு பியை விட 2 hours அதிகமாக டைம் தேவைப்படுது. அதே மாதிரி 80 km டிஸ்டன்ஸை தாண்டறதுக்கு ஏயை விட பிக்கு 1.5 hours இன்னும் அதிகமாக தேவைப்படுது. ஸோ நான் இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கேஸை விட்டுருக்கலாம். ஓகே, அதாவது 40 km டிஸ்டன்ஸை விட்டுருங்க, 80 km டிஸ்டன்ஸ் பற்றி மட்டும் பார்ப்போம், அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ 40 km விட்டுருங்க. ஸோ இப்போ இந்த 80 km டிஸ்டன்ஸை ஸ்டார்டிங் லைனில் சொல்லியிருக்கிற மாதிரி பார்த்தா ஏ பியை விட 4 hours அதிகமாக டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த கேஸில் ஏ ட்ராவல் பண்ணுறது 80 km டிஸ்டன்ஸ். ஸோ நார்மல் ஸ்பீட்ல இருந்து டபுள் பண்ணும்போதும் 80 km டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல நமக்கு கான்ஸ்டண்டாக கிடைக்கும். அதனால தான் செகண்ட் கேஸ் நம்ம எடுத்தது. ஸோ ஏ டபுள் ஹிஸ் ஸ்பீடுனா ஏயோட ஸ்பீடு நார்மல் ஸ்பீடும் அண்ட் இன்க்ரீஸ் ஸ்பீடு. ஸோ ஏயோட ஸ்பீடு டபுள் ஆகுறதால நார்மலுக்கு 1 யூனிட்னா இன்க்ரீஸ் ஸ்பீடுனா அது 2 times. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஸோ 1:2 இன்வெர்ஸ் பார்த்தீங்கன்னா 2:1. ஸோ இதுதான் டைம் ரேஷியோ. ஸோ இந்த இடத்துல நமக்கு 2 யூனிட்டுங்கிறது நார்மலாக ஏ ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுத்துருக்காங்களோ அந்த டைம் தான் இந்த 2 யூனிட். 1 யூனிட்டுங்கிறது அவங்க 2 மடங்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்கிறது இந்த 1 யூனிட் டைம். ஓகே, ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸுங்கிறது
ஏ பி கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ டைம் ஆகுதோ அந்த டைமோட டிஃபரன்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, அது எப்படின்னா, இப்போ நார்மலா இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்க. பி சப்போஸ் இந்த 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ தாண்டி போகுறதுக்கு 1 ஹவர் டைம் எடுத்துக்கிறதா வச்சுப்போம். இங்க இந்த பியோட டைம் கூட தான் ஏயோட டைம கம்பேர் பண்றாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஏ டேக்ஸ் 2 ஹவர்ஸ் மோர் தென் பி டு கவர் டிஸ்டன்ஸ் ஆஃப் 40 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா? ஸோ சப்போஸ் இந்த 40க்கு பதிலா 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாண்டுறதா இருந்தா, பிய விட ஏ இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் அதிகமா எடுத்திருக்கும். அப்ப டோட்டலா 4 ஹவர்ஸ் மோர் தென் பின்னு இந்த இடத்துல வந்திருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வச்சு நம்ம 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை தாண்டறதுக்கு சப்போஸ் ஏ நார்மல் ஸ்பீட்ல டிராவல் பண்ணாங்கன்னா, பியை விட ஏக்கு இன்னும் 4 ஹவர்ஸ் அதிகமா ஆயிருக்கும். அப்படின்னா பிக்கு 1 ஹவர் ஆகுது. அப்ப ஏக்கு 5 ஹவர்ஸ் ஆகியிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ்ல ஏ டபுள் டைம்ஸ். செகண்ட் கேஸ்ல ஏ அவங்களோட ஸ்பீடை 2 மடங்கா மாத்தும் போது ஜஸ்ட் 1.5 ஹவர்ஸ் மோர் தென் பி டைம் தான் தேவைப்படுறதா சொல்றாங்க. ஸோ இந்த கேஸ்ல பார்க்கும்போது 80 கிலோமீட்டர் சேம் டிஸ்டன்ஸ் ஏ டிராவல் பண்றது 2 டைம் ஆஃப் இட்ஸ் ஸ்பீடு. ஓகே, இது நார்மல் ஸ்பீடு, இது 2 டைம்ஸ் ஆஃப் ஸ்பீடுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைம்ல 1.5 ஹவர்ஸ் அதிகமா டைம் ஆகுது. அப்படின்னா இந்த கேஸ்ல 2.5 ஹவர்ஸ் டைம் அதிகமா ஆகியிருக்கும். ஏயோட நார்மல் ஸ்பீடுக்கும் இன்க்ரீஸ் ஸ்பீடுக்கும் உள்ள டைம் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 2.5 ஹவர்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த 2.5 ஹவர்ஸ் தான் இங்க நம்ம ரேஷியோல எடுத்துக்கிற டைமோட டிஃபரன்ஸும், அதாவது 2 and 1 யூனிட்டோட டிஃபரன்ஸ் 1 யூனிட்டா. ஸோ இந்த 1 யூனிட்டோட வேல்யூ தான் அந்த 2.5 ஹவர்ஸ். ஓகே. ஸோ 1 யூனிட்டோட வேல்யூ 2.5 ஹவர்ஸ்னா நார்மல் ஸ்பீட்ல போகும்போது ஏக்கு 5 ஹவர்ஸ் டைம் தேவைப்பட்டிருக்கும். ஓகே, அதாவது 2 யூனிட்டுங்கிறது 5 ஹவர்ஸ். ஸோ நார்மல் ஸ்பீட்ல போகும்போது அவங்க அந்த டிஸ்டன்ஸை தாண்டறதுக்கு, அதாவது 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாண்டறதுக்கு 5 ஹவர்ஸ் டைம் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இன்க்ரீஸ் ஸ்பீட்ல போகும்போது 1 யூனிட் மீன்ஸ் 1 தான். ஸோ 2 ஹவர்ஸ் டைம் எடுத்துப்பாங்க. ஓகே. To cover a distance of 120 km, how much time will B take traveling at his same speed? B அவங்களோட நார்மல் ஸ்பீட்ல டிராவல் பண்ணாங்கன்னா எவ்வளவு டைம்ல டிராவல் பண்ணியிருப்பாங்க? ஸோ அவங்க கவர் பண்ற டிஸ்டன்ஸ் 120 கிலோமீட்டர். ஓகே, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை தாண்டறதுக்கு ஏக்கு நார்மல் ஸ்பீட்ல போகும்போது 5 ஹவர்ஸ் டைம் தேவைப்படுது. ஸோ இந்த 5 ஹவர்ஸ் டைம்ங்கிறது பியோட டைமை விட 4 ஹவர்ஸ் அதிகம்னு நம்ம எடுத்திருந்தோம். ஓகே, ஏன்னா 40 கிலோமீட்டர் தாண்டும் போது ஏக்கு பியை விட 2 ஹவர்ஸ் டைம் அதிகமா தேவைப்படுது. இப்போ அது 80 கிலோமீட்டர் ஆகும்போது அது 4 ஹவர்ஸா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த 4 ஹவர் இன்க்ரிமெண்ட்டுங்கிறது 1 + 4 = 5 ஹவர்ஸ். ஓகே, ஸோ டோட்டலா ஏக்கு 5 ஹவர்ஸ் டைம் தேவைப்படுது. ஸோ பியை விட 4 ஹவர்ஸ் அதிகமாகும் போது தான் 5 ஹவர்ஸ் ஆகுது. அப்போ பியோட நார்மல் டைம் டேக்கன் இஸ் 1 ஹவர். அதாவது 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை பி தாண்டி போகிறதுக்கு 1 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை வச்சு நமக்கு பியோட ஸ்பீடை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்பீட் ஆஃப் பி = டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ ஸ்பீட் ஆஃப் பி = 80 km/h கிடைக்கும். ஸோ ஸ்பீட் ஆஃப் பி இஸ் 80 km/h. ஸோ எவ்வளவு டைமுங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் = டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஸோ 40க்கு கேன்சல் பண்ணீங்கன்னா 3/2. ஸோ 3/2ங்கிறது 1.5 ஹவர்ஸ். ஓகே, நம்ம இந்த வீடியோல 10 மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது வீடியோ சஜஷன் இருக்குன்னா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.